Hello everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி இறால் கிரேவி. இத குயிக்கா டேஸ்டியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபிக்காக பெரிய சைஸ் இறாலை 500 கிராம் சுத்தம் செஞ்சு நான் பவுல்ல எடுத்துர்க்கேன். இது கூடவே இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள்ஸ்பூன், சிவப்பு மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், கறி மசால் பவுடர் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப இது எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது குறைஞ்சது 1/2 மணி நேரமாவது ஊறணும், மேரினேட் ஆகட்டும். அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கருவேப்பிலையை சேர்த்திக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகாவையும் சேர்த்திக்கோங்க. ஒரு வாட்டி வதக்கிட்டு இது கூடவே வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தையும் சேர்த்தி வதக்கிக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கோங்க. வெங்காயம் நல்ல பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வதங்கினதும் மேரினேட் செஞ்சு வச்சிருக்க இறாலை சேர்த்திக்கோங்க. இறாலை சேர்த்துன உடனே மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிஷம் அதை வதக்கிக்கோங்க. 2 நிமிஷம் கழித்து அழகாக அது நிறம் மாறி இருக்கும். இது கூடவே ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்திட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடுங்க. ஒரு மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் 4 நிமிஷம் இதை வேக வச்சுக்கலாம். நாலு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இறால் நல்லா வெந்திருக்கும். உங்களுக்கு செமி கிரேவியாக வேணும்னா உடனே எடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணும்னா ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்குனீங்கன்னா நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடும். இதுக்கு அடுத்ததாக வெட்டி வச்சிருக்க கொத்தமல்லியை தூவி ஆஃப் பண்ணிடுங்க. மறக்காமல் என்னோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.